அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் பொருளாதாரத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நம் வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு கேள்வி: பணம் சேர்ப்பது இஸ்லாத்தில் சரியா? ஆம். இஸ்லாம் செல்வத்தைச் சேர்ப்பதை தடை செய்யவில்லை. ஆனால் அதை எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம், அதையே இஸ்லாம் கவனிக்கச் செய்கிறது. நபி கூறினார், ஹலால் வழியில் சம்பாதிக்கப்பட்ட செல்வம் நல்ல மனிதரின் கையில் இருந்தால் அது சிறந்தது. இஸ்லாம் சொல்வது, ஹலால் வழியில் சம்பாதி, உழைப்பால் சம்பாதி, ஏழைகளின் உரிமையை மறக்காதே. சக்காத் கட்டாயம், சத்கா நன்மை. குரான் சொல்கிறது, செல்வமும் பிள்ளைகளும் ஒரு சோதனை. அதாவது செல்வம் நேர்மையுடன் பயன்படுத்தப்பட வேண்டிய பொறுப்பு. வீணாக செலவு செய்வதும் பாவம், அதிகமாகச் சிக்கனம் செய்வதும் தவறு. இஸ்லாம் எப்போதும் நடுவழியை கற்றுத்தருகிறது. நாம் சேர்த்த செல்வம் எல்லாம் நம்மோடு வரும்? இல்லை. ஆனால் நாம் செய்த நல்ல செயல்கள், சத்கா, உதவி, அவை மட்டும் நம்மோடு பயணிக்கும். அதனால் இஸ்லாமின் போதனை எளியது. ஹலால் வழியில் சம்பாதி, நல்ல வழியில் செலவு செய், அல்லாஹ்வை மறக்காதே. இதுதான் இஸ்லாம் கூறும் பொருளாதாரத்தின் உண்மை அழகு.